மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கிறோம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கிறோம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பா ஒன்று இசைக்கும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலி உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நிலைவாழ்வை அளிக்கும் இறைவனின் அழைப்பிற்கிணங்க பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கும் அன்பு உள்ளங்களை வரவேற்கின்றோம். இறைவன் மீதுள்ள நம்பிக்கையும் அன்னை மரியாவின் பரிந்துரையும் இணைந்து செயல்படும்போது ஆசீர்வாதங்களை அள்ளித்தருகின்றது. மீட்பின் பாதையில் நம்மை வழிநடத்துகிறது. சீயோன் மக்களை இறைவன் ஆசீர்வதித்தையும் மக்களின் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகம். மனவாழ்வு என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருமோ அவ்வளவு மகிழ்வை கடவுள் நம்மேல் கொண்டுள்ளார். பிற இனத்தார் உன் வெற்றியை காணும் பொருட்டு இறைவன் எல்லா வித வளங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவசித்து நன்றி நவிழ்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் புதுமையை அறியச் செய்கிறது. புனித யோவான் எழுதிய வார்த்தைகள், திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று தவித்து நின்ற திருமண வீட்டாருக்கு அன்னையின் பரிந்துரையே இயேசு முதல் அற்புதம் செய்ய பாதை அமைத்து தந்தது. அவரின் சொற்படியே ஆகட்டும் என்று பரமதந்தையின் பாத பணிந்து இறை மைந்தனை மனிதனாக்கிய அன்னை என்று அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி அற்புதத்தை செய்ய வைத்து மனித குமாரனை இறை மைந்தனாக அறிமுகம் செய்கின்றார். நாமும் நம் வாழ்வில் அவர் சொல்லும்படி நடந்தால் அன்னையின் பரிந்துரையோடு சேர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் அன்னையைப் போல் பிறரின் இக்கட்டான சூழ்நிலையில் பரிதாப வார்த்தைகளை உதிர்க்காமல் பரந்த மனத்தோடு உதவி புரிய முன் வருவோம். இந்த சிந்தனைகளோடு திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடவும்.
அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடும் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென்.
இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடும் தந்தை இறைவன் ஆட்சியிருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டுகளை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரால் நாம் பெறும் விடுதலையை பற்றியும், ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாகவும் ஆண்டவர் விரும்பும் மக்களாக இருக்கவும், கடவுளின் அளவில்லாத அன்பு நம்மை வழிநடத்தும் இறைவன் நம்மை முழுமையாக ஏற்று அன்பு செய்கிறார் என்ற நம்பிக்கையை தரும் எசாயா இறைவாக்கினரின் குரலுக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, திருவசனங்கள் 1-5 முடிய. சீயோனின் வெற்றி வைகறை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இடம் வாருமே, இளங்காலை கதிரே நகம் சேருமே. இளங்காலை பொழுதே இடம் வாருமே, இளங்காலை கதிரே நகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவாயின் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா
மனச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. மனச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. விண்ணாளும் தேவா வினை போக்கும் நாதா உன் மலர் பாதம் பணிந்தேனையா. என்னை உருவாக்கி உனதாக்கும் தேவா உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. இதமான சந்தோஷம் உதிக்க இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. இதமான சந்தோஷம் உதிக்க இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. உன்னை தேடி வந்தேன் உன் பதம் நாடி நின்றேன் என் உயிரோடு உயிராக வா. என்னை உயிராக்கி உனதாக்கும் தேவா நீ இன்றி நான் ஒன்றும் இல்லை. ஒன்றினின்றி உறவொன்றும் இல்லை. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே. இளங்காலை கதிரே என் அகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே. இளங்காலை கதிரே என் அகம் சேருமே. இரண்டாம் வாசக முன்னுரை. தந்தை மகன் தூய ஆவியாரை நம்பும் நம் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் மீது அதிக நம்பிக்கை கொண்டு அவர் வழங்கும் கொடைகள் பற்றி புரிந்து கொண்டு அதை தூய ஆவியின் வல்லமையால் நம் வாழ்வை வளப்படுத்திட அழைப்பு விடுக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அருள் கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துபவர்.
பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே தூய ஆவியார் அறிவு சொரிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவற்ற பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் 12 இறைவார்த்தைகள். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு இயேசு, இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார்.
இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய நிகழ்வு, மாற்றிய புதுமை, நாம் அனைவரும் பல சூழ்நிலைகளில் இதை மறுபடியும் கேட்ட ஒரு புதுமை தான். இனியவர்களே, இயேசுவினுடைய முதல் புதுமை. இதில் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம யோசிச்சோம்னா மணிக்கணக்காக பேசலாம். அவ்வளவு திறதுக்கு விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு. 2 காரியங்களை நான் சொல்லலாம் என்று நினைத்தேன். முதல் காரியம் 6 கல் தொட்டிகள். 6 கல் தொட்டி என்பது, 6 என்றால் நம்முடைய பார்வையில் எப்படி தெரியல, யூதர்களுக்கு 6 என்பது முழுமை இல்லாத எண். 7னா முழுமை பெற்ற எண். 7க்கு 1 குறைவாக 6 இருப்பதனால் 6 என்பது அரைகுறையானது. அது ஒரு தரித்திரியம் மாதிரி. சரிங்களா? அப்ப திராட்சரசம் தீர்ந்து போவதற்கான காரணம் என்னன்னா 6 கல் தொட்டியில் வச்சிருந்தாங்க, தரித்திரியம், அதனால தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு விரிவுரையாளரும் சொல்றாங்க. அதனாலதான் அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன எண் இருக்கும்? 3 6 6 6 6 அப்படின்னு இருக்கும். அதான் 6 6 ஒரு 6னாலே ஓஞ்சி போச்சு. அதுல 3 6னா முழுமையில அப்படிங்கிற குறிப்பதற்கான என்ன. அப்போ 6 கல் தொட்டிகள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் என்ன? குறைவுபட்டு இருக்கிறது, குறைவுகளை நிறைவு செய்யாத நிலையில் இருக்கிற ஒரு. இனி இவர்களே, வாழ்க்கையிலே நிறைவு செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை, எதையும் சரி செய்ய முடியாது என்று ஒன்றும் இல்லை. ஒருவேளை பார்வைக்கோ அல்லது காலங்காலமாக அது சரி செய்ய முடியாத பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நம்ம ஆண்டவரிடம் கொண்டு போகிற பொழுது அது சரி செய்யப்படுகிறது. ஆண்டவரிடம் கொண்டு போனா அவர் பிரம்மாண்டமாக சரி செய்வார்ன்றல்ல, ரொம்ப எளிதா சரி செஞ்சிருவார். ஆண்டவர் மிக எளிதாக சரி செய்கிறார். இனியவர்களே, திராட்சை ரசத்தை எப்படி தயாரிக்கணும்? சரி விடுங்க, அது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கலாம். நீங்க ஜூஸ் போட்டிருக்கீங்களா? எப்படி கிரேப் ஜூஸ் போட்டிருக்கீங்களா? ஆப்பிள் ஜூஸ் போட்டிருக்கீங்களா? விடுங்க, ஒரு லெமன் ஜூஸா போட்டிருக்கீங்களா? எப்படி போடுவீங்க? பழத்தொட்டினோட ஜூஸ் வந்துருமா? வெட்டணும், தண்ணீர் எடுக்கணும், புளியணும், அதுக்கு தனியாக உப்பு போடணும், சீனி போடணும், கலக்கணும், அப்படிதானா? எவ்வளோ வேலைகள் இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஜூஸ் ரெடி ஆகும். ஆனால் இங்கே பாருங்க, தண்ணியை ஊற்றுறாங்க, கொண்டு போய் கொடுங்குறாங்க, முடிஞ்சு போச்சு. ஏசு அங்கே எல்லாத்தையும் கூட்டாமல் நின்று ஜெபம் பண்ணார். ஒரு ஜெப கூட்டம் நடத்தினார். தண்ணீர் நிரப்புங்கள், நிரப்பினார்கள், கொண்டு போய் கொடுங்கன்னா கொடுத்தாங்க, ரசமா மாறிடுச்சு. இனி இவர்களே கிட்டத்தட்ட அந்த தண்ணீர்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதை நிரப்புங்கள் சொன்னவொன்னா இவங்க நினைச்சாங்க தண்ணீரால் நிரப்புகிறார்கள். அப்புறம் இதை கொண்டு போய் மேற்பார்வையாளர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிருக்கு, என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? பந்தி இதை உண்டு பந்து மேற்பார்வையை கொண்டு போங்கள்னு சொன்ன உடனே அவர்களும் அவ்வாறே செல்கிறார்கள். பந்தி மேற்பார்வையாளர் ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை துவைத்தார். மறுபடியும் தண்ணீரை பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப எளிது. தண்ணீர் கொண்டு போனாங்க, தண்ணீர் நிறைந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கறாங்க, முடிச்சு போச்சு. உங்களுடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். காலங்காலமாக யாராலும் இது சரி செய்ய முடியாதுங்கிற பிரச்சனையாக இருக்கலாம். அதை நாம் ஆண்டவரிடம் கொண்டு போவோம் என்று சொன்னால் அவர் கணப்பொழுதில் மாற்றி விடுவார். இனி இவர்களே அனைவரையும் நிச்சயமாக பந்தி மேற்பார்வையிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ தான் பந்தி மேற்பார்வையில இருக்கிற, ரசம் காணாம போயிடுச்சு, ஏதாவது சரி பண்ணு. அது சரி பண்ண முடியாது, அது எங்க போய் ரெடி வேற திராட்சை ரசம் ரெடி பண்ண முடியுமா? அது எத்தனை நாள் புளியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், சரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், வடி கட்டணும், அது பக்குவப்படுத்தணும், அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரு நாள் நான் என்ன செய்ய முடியும், முடியாது போங்கன்னு இருப்பாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து முதல்ல எங்கிட்டு போய் சொல்லிருக்காரு, பந்தி மேற்பார்வை கொடு, ஒரு நாள்லாம் ஆகாது, ஒரு நகரம் முடிச்சிடலாம். யாரிடம் செல்கிறோம்? அப்ப ஒரு பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு யார் சொல்லுவோம்? கணவன் மனைவி இடையில பிரச்சனை இருக்கு, யார்கிட்ட போனா சரியாகும்? கணவன் மனைவி இடையில ஒரு பிரச்சனை இருக்கு, யார்கிட்ட போனா சரியாகும்? 2 பேர் தான் சரியாக முடியும், அப்படித்தானா? ஆனா இதை கடந்து நம்ம என்ன செய்யறோம்? எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அப்படித்தானே?
சம்பந்தப்படாத இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பிரச்சனைகளை சரி செய்வதற்கு யாரிடம் போக வேண்டும்? அன்னை மரியா முதல்ல வீட்டுக்காரிடம் போயிருப்பாங்க, பந்தி மேற்பார்வையிட போறாங்க. ஆனா யாரிடம் போக முடியும்? பந்தி மேற்பார்வையிட அல்ல, ஆண்டவரிடம். ஆண்டவருக்கு நேரம் இருக்கோ இல்லையா அது அடுத்த விஷயம். ஆனால் இயேசு போக முடியாது, எனக்கு நேரம் இல்லை, நீ தான் செய்யணும். உடனடியாக சரி செய்யப்படுகிறது. அப்ப இனியவர்களே, வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படுகிற பொழுது நம் தளர்ந்து போக வேண்டாம். அது யாருக்கிட்ட போனா சரியாகுமோ அவற்றுக்கு வரும். அப்ப இயேசுவிடம் செல்கிற பொழுது அந்த குறைவுபட்ட எண்ணிக்கையில் இருக்கிற அந்த கற்சாடிகள் நிறைவடைகிறது, முழுமை அடைகிறது, அதிலிருந்து ஒரு புதிய புதுமை நடக்கிறது. இரண்டாவது காரியம் இனியவர்களே, அதே ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து பந்தி மேற்பார்வையாளர்கள் செஞ்ச பணியாளர்கள் செஞ்ச விஷயம். தண்ணீர் நிரப்புங்கள் என்கிற பிறகு அவங்க எவ்வளவு தூரம் நிரப்புறாங்க? விளிம்பு வரை நிரப்புறாங்க, ததும்ப ததும்ப ஊத்துறாங்க. சரிங்களா? அது அவர்களுடைய நம்பிக்கையின் அடையா. இவர் எதையோ செய்ய போறார், செய்வார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையில் பந்தி மேற்பார்வையாளர்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். அந்த நம்பிக்கை அவர்கள் ரசமாக மாற்றுகிறது. இரண்டாவது காரியம் என்னவென்றால், கடவுள் எந்த ஒரு காரியத்தையும் தனித்து செய்ய விரும்புவது இல்லை. அப்படி செஞ்சாருன்னா அவர் ஓனர் மாதிரியும் நம்மளாம் லேபர்ஸ் மாதிரி ஆயிரும். எனக்கு தான் உன் மேலே ரைட்ஸ் இருக்கு, எனக்கு தான் உன் மேலே அதிகாரம் இருக்கு, நான் தான் செய்வேன் அப்படின்னு இல்லை. இல்லை நீ செய், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதுமே மனிதரோடு இணைந்து செயல்பட ஆசைப்படுகிறார். இனியவர்களே, கடவுள் உலகத்தை எப்படி படைக்கிறாரு? ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை படைக்கிறார். அப்போ நீ ஏதாவது செய்யும் சொல்லி அன்னை மரியா இயேசுவிடம் சொல்லுகிற பொழுது அந்த காலியாக இருந்த கற்சாடிகளில் திராட்சை ரசம் பெருகட்டும் சொன்னா பெருகி இருக்கும், பெரியாதா? பெருகி இருக்கும். ஏசு அதை செய்வோம்ல, நீங்களும் ஏதாவது செய்யுங்க, நான் மட்டும் செய்யணும். இருவரும் இணைந்து செய்வோம். அப்போ பந்தி அந்த பணியாளர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் தண்ணி கோரி ஊத்துங்க. உங்களுடைய பணி, உங்களால் தண்ணி கோரி ஊத்த முடியுமா? தண்ணி கோரி ஊத்துங்க. ஆனா உங்களால் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியாது, அது என்னாலதான் செய்ய முடியும். அப்போ உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள், அதை எப்படி நிறைவு செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். எனவே ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அதிகாரி போல இருப்பதில்லை, அவர் அன்பராக இருக்கிறார். நாம் இறைவரும் இணைந்து செய்வோம். நீங்கள் உங்களுடைய பகுதியை செய்யுங்கள், நான் என்னுடைய பகுதியை செய்கிறேன், இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நிறைவடைய செய்வோம். அதுதான் இந்த புதுமையிலுடைய ஒரு சாராம்சமாக பார்க்கிறோம். நமக்கு முடிந்ததை நாம் செய்துவிட்டு, ஆண்டவரே என்னால் முடிந்ததை நான் செய்தேன், விளிம்பு வரை நிரப்பி விட்டேன், இனிமேல் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆண்டவர் அதை ரசமாக மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் மேன்மையை அடைய விரும்புகிறேன் என்று சொன்னால், உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால், அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால், என்னால் எது செய்ய முடியுமோ அதை என்னுடைய விளிம்பு வரை என்னால் எந்த அளவுக்கு நிறைவாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாக செய்கிற பொழுது ஆண்டவர் அதை திராட்சரசமாக ஆசீர்வதிக்கிறார். இனி இந்த இரண்டு பண்புகளை மட்டும் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருக்கலாம், அதை நாம் சரியான நபரிடம், கடவுளிடம் எடுத்து செல்கிற பொழுது கடவுள் அதை சரி செய்கிறார். இரண்டாவது, என்னுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு என்னால் முடிந்தவரை விளிம்பு வரை நான் முயற்சி செய்வேன். அப்பொழுது ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய தேவையான ஒரு பிரச்சனை. நம்முடைய குடும்பங்களை யார்கிட்ட போக, எந்த பிரச்சனையும் எங்க வச்சு தெரியாம நினைச்சிடும், இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், ஆனா நம்ம கூத்தாடிட்டு தான் போவோம். இனி இவர்களை சரி செய்வதற்கான விஷயங்களை நமக்குள் சரி செய்து கொள்வது. இரண்டாவது, நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை விளிம்பு வரை நிரப்புகிற அந்த பணியை செய்கிற பொழுது ஆண்டவர் அதை திராட்சரசமாக மாற்றி ஆசீர்வதிப்பார். அதற்கான வரத்தை தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்த்திட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்வாராக. புதுமைகளால் புது வாழ்வு தருபவரே, எமது அன்னையாம் திருச்சபையை புது வாழ்வுக்கான பாதையை நோக்கி வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் ஆற்றும் பணிகளை வல்லமையால் நிரப்பி ஆவியின் கனிகளை பெற்றுத்தரும் பணிகளை மாற்றிட வேண்டுமென ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மில் மகிழ்ந்தவரே, உம் அருளால் பெற்றுக்கொண்ட வாழ்வில் நற்காரியங்கள் செய்து உமக்கும் உற்றத்தாருக்கும் மகிழ்வை ஏற்படுத்தும் மக்களாக வாழ்வை மேற்கொள்ள வரம் வேண்டும் என ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதத்தை செய்பவரே, எங்கள் மத்தியில் பல்வேறு தேவையோடு வாழும் மக்களின் உடல்நல தேவைகளை நீர் அறிந்து அற்புதத்தை காண செய்யும் வர வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு வரங்களை எமக்கு பரிபாலிப்பவரே, எம் மணமக்களின் மகிழ்வை தரும் இறைவா, எங்கள் மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழவும் அன்னை மரியாவை போல பிறருக்கு இயன்ற உதவியை செய்து மகிழவும் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே, எம் பகுதி வாழ் மக்களை ஆசீர்வதிக்கவும் தகுந்த இயற்கை சூழலை அமைத்து வேளாண்மை சிறக்கவும் குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் பெருகவும் உள்ளத்தின் தேவைகள் உம் அருளால் சந்திக்கப்படவும் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவரே எம் இறைவா, நோயால் வாடும் உள்ளங்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து நலம் அளித்திடவும் எவ்வித தீங்கும் இவர்களுக்கு நேரிடாமல் காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுகிறோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உம்மீது நாங்கள் கொண்ட நம்பிக்கையினால் எங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கும்படியாக, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடி இருக்கிறோம். எங்களுடைய வாய்மொழியான மன்றாட்டுகள், மனங்களில் எழுந்த எண்ணங்கள், தேவைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். பாடும் காலை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை வாழ்வையும் கண்கள் கையளித்தேன் பாருங்கள் பாடும் காலை.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பழி அல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இவ்வழியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுவோம்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர், குறைகளை எல்லாம் நிறைவாக்கும்படியான திராட்சரசமாக உணவாக உடலாக இரத்தமாக நம்மை தேடி வருகிறார்.
இடசமரியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிழா
ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெருக்குமான் சரளப்பரே, என் கண் முன்னே நீர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தாய்மரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். அன்னை மாமரி,